எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக நான் வெளியூரில் இருந்தேன். நேற்று தான் முதல் தான் வீடியோவும் பார்த்தேன். நேற்று தான் பார்த்தேன். எப்படின்னா, எந்த சிஎம் கரூரில் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இது பண்ணும்போது நேற்று மரியாதை செஞ்சார். எந்த சிஎம்ங்க அழுதுருக்காரு? அவர் மனசில், அவர் உடம்புல அவர் வேதனை எவ்வளோ இருந்தால் அந்த கண்ணீர் வரும் பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கூப்பிட்டு மரியாதை செலுத்தும் போது அந்த கண்ணீர் உண்மையான கண்ணீருங்க, மனசு லெவல்லேருந்து வந்திருக்கு அண்ணனுக்கு. அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் சொல்கிறோன்ட்டு, ஒவ்வொரு குடும்பத்தார் வீட்லேயும் இழப்பு பார்த்தீங்களா? அவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குன்னு அண்ணனுக்கு தெரியும். ஆனால் அண்ணனுக்கு எவ்வளோ வலி இருக்குன்னு நேற்று தாங்க அந்த வீடியோவில் பார்த்தேன். இந்த மாதிரி விஷயம் யாருக்குங்க கிடைப்பாங்க? வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ணனுக்கு. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு உறவா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு பையனா, ஒரு சொல்கிறது மாமாவா, வாய் வார்த்தையில் வேணால் எல்லாம் வேணால் சொல்லிடலாம். ஆனால் அவர் உண்மையாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு தலை சிறந்த மகனாக இருக்காரு. இந்த மாதிரி விஷயம் கிடைக்க நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அண்ணனுக்கு ஒரு வாட்ஸ்அப் அண்ணா, இன்னும் மேலும் நீங்கள் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை கண்டிப்பாக நாங்கள் வேண்டிக்கிறோண்ணே. நல்லா பண்ணுங்கண்ணே. நீங்கள் தானே நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை. இன்னும் வருங்கால சன்னதிகள், வரப்போகிற சன்னதிகளுக்கும் நீங்கள் தானே முன்னுதாரணமாக இருக்கணும். முதல்ல உங்கள் ரசிகனாக இருந்தேன், இப்போது ரசிகனாக இருக்கேன். இப்போது எங்கள் தலைவனுக்கு தொண்டனாக இருக்கேன். எங்கள் காலங்களில், எங்கள் பிள்ளைங்கள் காலங்கள் வரைக்கும் விஜய் மாமா தான் எங்களுக்கு அண்ணா இருந்துட்டு, எங்களுக்கு பசங்களுக்கு மாமாவாக இருக்கீங்க. ஆக்சப்ட்ண்ணா.